Hi students, நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த question, a body starts from a rest in a straight line with the acceleration of 8 meter per second square. Draw its time velocity graph and determine அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் கொஸ்டின் நம்ம அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு வெலாசிட்டி டைம் கிராஃப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சலரேஷன் அப்படின்றத ஒய் ஆக்ஸ்லையும் டைம் அப்படின்றத ஒரு செகண்ட்ஸ் அப்படின்றத எக்ஸ் ஆக்ஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிக்கிடுவோம். இங்கே ஒரு பாடி ஸ்டார்ட் அட் ஃப்ரம் ரெஸ்ட்ல இருந்து ஸ்ட்ரெயிட் லைனா 8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ ஒரு கான்ஸ்டண்டா போய்கிட்டு இருக்கிற இந்த இடத்த 8 மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடும். சரிங்களாப்பா? அந்த ஆக்சலரேஷன் 8 0ன்ற பொசிஷன்ல இருந்து 8 அப்படின்ற மீட்டர் பர் செகண்ட் இன்வெர்ஸ் ஸ்கொயர்ல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா டிராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்சலரேஷன். சரிங்களா? ஒரு ஸ்டெடியா யூனிஃபார்மா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்சலரேஷன் அப்படின்றத டைம் வந்துட்டு 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 5 அப்படி நம்ம எடுத்துக்கிடும். சரிங்களா? செகண்ட்ஸில். ஸோ அப்போ 1 செகண்ட்ஸில் நம்மளுக்கு 8னா 2லேயே அதான் 3லேயே அதான் 4லேயே அதான் 5லேயே அதான். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வெலாசிட்டி ஆஃப் த பாடி ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஹவு மச் டிஸ்டன்ஸ் த பாடி ஹேஸ் மூவ்ட் இன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற இந்த 5 செகண்ட்ஸ் அப்படின்றதுனால ஒன்லி நான் வந்து என்ன செஞ்சிருக்கேன் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ இதை ஓ, இதை ஏ, இதை பி, இந்த சி அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த ஏரியாவை நம்ம எது வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ இப்போ இந்த ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் என்ன செய்யணும்? ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ அதேமாரி வெலாசிட்டி டயக்ராஃப்ல இருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அதோட ஏரியா தெரிஞ்சுன்னா. ஸோ இப்படி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த கொஸ்டினில் பார்க்க போகிறோம்ப்பா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ட்ரா இட்ஸ் டைம் வெலாசிட்டி கிராஃப்னு கேட்டிருக்காங்களா? இந்த கிராஃப் ஆக்சலரேஷனுக்கு ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப் ஒன்று ட்ரா பண்ணுவோம். வெலாசிட்டி டைம் கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா? இதே மாதிரி 1 2 3 4 5 செகண்ட்ஸ்க்குன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? 1 2 3 4 5. ஸோ இந்த டயத்தை நம்மளுக்கு இதே மாதிரி 5 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். இதில் நம்மளுக்கு இதோடைய மோஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போமா? இது இதில் நம்மளுக்கு வெலாசிட்டி டைம் கிராஃபில் ஒய் ஆக்ஸை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிடுமா? ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? வெலாசிட்டி ஆஃப் பாடி ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ். ஆஃப்டர் 5 செகண்ட்ஸில் எவ்வளோ ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப்டர் 5 செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் அப்படின்றது ஃப்ரம் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப்ல இருந்து நம்ம என்ன பார்க்கலாம்? ஏரியா ஆஃப் ஓஏபிசி. ஏன்னா ஆக்சலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம் இல்லையா? ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது கிராஃப்ல உள்ளது. ஸோ அப்போ ஓஏபிசி அப்படின்ற இந்த ஓஏபிசி பாருங்க, இதுல இருந்து நம்ம வெலாசிட்டி சொல்ல முடியும்னா எக்ஸ் ஆக்ஸில் 5 செகண்ட்ஸ், ஒய் ஆக்ஸில் 8. ஸோ 5 × 8 40 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்றதான் ஆஃப்டர் த 5 செகண்ட்ஸில் இருக்கக்கூடிய. அப்போ 5 செகண்ட்ஸில் நம்மளுக்கு 40 இருக்கு. கொஞ்சம் ஒவ்வொன்றா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? 8 16 24 32 அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனான ஒரு ஸ்லோப் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் இந்த கிராஃப் வரையறதுக்கு மெத்தட். நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க? ஹவு மச் டிஸ்டன்ஸ் த பாடி ஹேஸ் மூவ்ட் இன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ வெலாசிட்டி டயக்ராஃப்ல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அதோட ஏரியா கண்டுபிடிக்கிற மூலமா டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரம் விடி கிராஃப், அதாவது வெலாசிட்டி டயக்ராஃபை எடுத்துக்கணும். இதுல இருந்து நம்ம ஏரியா கண்டுபிடிச்சா போதும். என்ன ஏரியா கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா ஆஃப் ஓஏபி. இந்த ஏரியா கண்டுபிடிச்சா போதும். ஓஏ. ஸோ இந்த ஸ்லோப் அப்படின்றது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் லைக் இருக்கு. இது பாருங்களேன், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தானே இருக்கு. இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு. ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா என்ன? ½ × PH தானே. ஸோ இதோடைய டைம் பீரியட் இங்கே 5, இதோடைய ஹைட்டு 40. ஸோ அப்போ 240 20. ஸோ 100 மீட்டர். ஸோ 100 மீட்டர் தான்ப்பா மொத்தமாக இதில் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் ஆனது. சரிங்களா? ஸோ தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் த பாடி இஸ் டூரிங் திஸ் டைம். அதே 5 செகண்ட்ஸ் தான். சரிங்களா? அந்த 5 செகண்ட்ஸுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ தேர்ட் கேஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? இங்கே 100 மீட்டர்.
டோட்டல் டைம் என்னது 5 செகண்ட்ஸ். ஸோ அப்போ 500 அடிச்சிட்டா என்ன வரும் 20 மீட்டர் per செகண்ட். ஸோ இதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆவரேஜ் வெலாசிட்டி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கிராஃப் எதுக்காக அப்படின்னா இதில் நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல பார்த்துட்டு போயிடும். டிஸ்டன்ஸ் அப்படின்றத மீட்டர்லையும் டைமை நம்ம இங்கே சொன்ன மாதிரி செகண்ட்ஸ்லையும் வச்சு நம்ம என்ன செய்கிறோம் ஒரு கிராஃப் வரைகிறோம்னு வச்சுக்கிடும். இதே XY கிராஃப் வரைகிறோம் அப்படின்னா அதே 1 2 3 4 5 இந்த கிராஃபுடைய பாயிண்ட்டை நம்ம இதேமாரி மோஸ்ட்லி 100 மீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யும் டிஸ்டன்ஸ் ஓவரால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுமே. 10 20 30 40 50 60 70 80 90 100 வரைக்கும் இந்த 500 இந்த செகண்ட்ஸில் 100 மீட்டர் ரீச் ஆகிருக்கும். 500 இந்த மீட்டரில் என்ன செஞ்சுருக்கும் 100 ரீச் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ 0லேருந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் போலாவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஏரியா டைம் கிராஃபை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருந்துச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப் ஒரு ஸ்லோப் லைக் இருக்கும். ஒரு ஸ்லோப் மாதிரி. சரிங்களா? இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான், பட் ஆனால் ஸ்லோப்பாக இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும்னா ஒரு ஹைப்பர் போலாவாக இருக்கும். சரிங்களாப்பா? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.